திருப்பலி முன்னுரை. இரக்கத்தின் சிறப்பு காலமாகிய தவக்காலத்தை தொடங்குகின்றோம். இந்த நாளும் இனிவரும் நாட்களும் கடவுளின் இரக்கத்தையும் மன்னிப்பையும் அன்பையும் அதிகம் உணரும் காலமாகவும் அதனை பிறரோடு பரிமாறிக்கொண்டு சாட்சிய வாழ்வு வாழும் காலமாக இருந்திட மனதார அன்புடனே வாழ்த்தி வரவேற்கின்றேன். இயற்கை ஒரு பாடத்தை அற்புதமாக கற்றுத்தருகின்றது. மரத்தின் இலைகள் எல்லாம் முதிர்ந்து மொட்டை மரங்களாக காட்சி தந்து இலையுதிர் காலம் என்று சொல்லி காட்டுகின்றது. ஆனால் இந்த மரங்கள் மொட்டை மரங்களாகவே இருந்து போவதில்லை. தளிர் எடுத்து பசுமையோடு மரம் முழுவதும் இலைகளோடு அடுத்து பூக்களோடு காயோடு கனியோடு மிகுந்த பலன் கொடுக்க உள்ளது. ஆண்டுக்கு ஒரு முறை தன்னிடம் உள்ள தேவையில்லாத பழுதேறிய பழைய இலைகளை எல்லாம் உதிர்த்து விட்டு புதிய தளிர் விட்டு பூத்து குலுங்கி காண்போருக்கு பசுமையான காட்சியும் இதமான குளிரான நிழலையும் காய் கனி தந்து தன் இருப்பின் பலனை பிறருக்கு பகிர்ந்து கொடுத்து பாடம் சொல்லித் தருகின்றது. நாமும் நம்மிடம் உள்ள பழுப்பேறிய பழைய தேவையில்லாத பாவ பழக்க வழக்கங்களை எல்லாம் இச்சையோடு கூடிய நாட்டங்களை எல்லாம் விட்டு ஒழித்து புதிய தளிரை கிறிஸ்து என்கிற தளிரை நம்மிலே வளரவிட்டு பலன் தந்து வாழும்போது நம்முடைய பிறப்பின் பலன் காண்போம் என்பதுவே உண்மை. கிறிஸ்து என்கின்ற தளிர் நம்மிலே வளர இடமளிக்க அவருக்கு ஒவ்வாத பழைய பாவ பழக்கங்களை எல்லாம் உதறிவிட ஏற்ற காலமே இந்த தவக்காலம். இதனையே இன்று உங்களது உள்ளங்களை தூய்மையாக்குங்கள் என்ற அரை கூவலோடும் ஒப்புரவாக்குங்கள் என்ற பவுலின் வேண்டுகோளோடு தவம், ஜெபம், தான தர்மங்கள் வழியாக கிறிஸ்துவுக்கு ஏற்புடைய வாழ்வு வாழும் இறைவார்த்தை நம்மை அழைக்கின்றது. பலியிலே பங்கேற்று நெற்றியிலே இடப்படும் சாம்பலின் மறுபடி சொல்லும் மண்ணிலிருந்து உருவான நாம் மண்ணுக்கே திரும்ப உள்ளோம் என்ற உணர்வோடு நீடித்து தரும் காலத்தை பயனுள்ளதாக்க உறுதியெடுப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும்
இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று இறைவனின் அருளின் காலம், மன்னிப்பின் காலமாம். தவ காலத்தை நாம் ஆரம்பிக்கின்றோம். இந்த சாம்பல் வெறுமையை குறிக்கின்றது. எதை எரித்தாலும் இறுதியிலே இருப்பது இந்த சாம்பல் தான். அதே சமயத்தில் இந்த சாம்பல் இயேசுவிலே உயிர்ப்பின் மகிமையை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இறந்தார், மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அந்த உயிர்ப்பின் விழாவினை நாம் புது மனிதர்களாக கொண்டாட, சாம்பலிலிருந்து, வெறுமையிலிருந்து முழுமை தோன்றுவது போல் நாமும் இந்த தவக்காலத்தை பயன்படுத்த தாயாம் திரு அவை நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றது. அந்த விதத்தில் அழைப்பிற்கேற்ற வாழ்வோம். இன்றைய 2ஆம் வாசகத்தில் குருதியர் எழுதிய திருமுகத்தில் தூய பவுல் மிக அழகாக கொண்டு சொல்கின்றார். இதுவே தகுந்த காலம். மனமாறுவோம், வாழ்க்கையை மாற்றம் பெறுவோம், மனம் வருந்துவோம், மனம் திருந்துவோம். அருள் வேண்டி இந்த தவக்காலம் இன்னும் நம்முடைய வாழ்விலே ஏற்றம் தரக்கூடிய காலமாக, வாழ்வை மாற்றக்கூடிய காலமாக இருக்க அமைய நாம் ஒரு சில மணித்துளிகள் மௌனமாக ஜெபிப்போம். அதை தொடர்ந்து நாம் சபை மன்றாட்டிற்கு செல்வோம். பாவத்துயர்ச்சியில் இன்றைய நாளிலே அந்த செபங்கள் விடப்படும். காரணம், நாம் திருநூறு பூசுகின்ற அந்த இதில் நம்முடைய மனமாற்றத்தை வெளிப்படுத்துகின்றோம். ஆகவே ஒரு சில மணித்துளிகள் மௌனமாக இந்த தவக்காலம் நமக்கு இன்னும் ஆசீர்வாதமான காலமாக இருக்க அருள் வேண்டுவோம். மன்றாடுவோமாக்கு. ஆண்டவரே, புனித நூல்களை வழியாக கிறிஸ்துவ வாழ்வின் போராட்டத்தை தொடர்ந்து எங்களுக்கு நீர் உதவி அருளும். அதனால் ஆன்மீக தீமைகளுக்கு எதிராக நாங்கள் போரிட்டு தன்னுடையத்தின் உதவியால் காக்கப்படுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பு ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருநாளுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் என்பதை இன்றைய முதல் வாசகத்தில் இறைவன் யோவேல் தீர்க்கதரிசி மூலம் வெளிப்படையான சடங்குகள் அல்ல, முழு இறுதி மனமானத்தால் தமிழில் திரும்ப அழைக்கின்றார். இரக்கமும் கருணையும் நிறைந்த இறைவன் மனமாறி வருபவர்களை தண்டிக்காமல் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்பதை இந்த வாசகம் நமக்கு நினைவூட்டுகிறது. மனமார்ந்த மனப்பெருகளுடன் இறைவனை நோக்கி திரும்ப அழைக்கும் இந்த வாசகத்தை கவனமுடன் செய்வதற்கும். முதல் வாசகம், நீங்கள் உலகை திரித்துக் கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்துக் கொள்ளுங்கள். இறைவாக்கு என யோவால் நூலின் வாசகம்
அதிகாரம் 2 இறைவசனங்கள் 12-18 முடிய. இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறைவசனங்கள் 12-18 முடிய. ஆண்டவர் கூறுகிறார், இப்பொழுதாவது உண்ண நோன்பிலிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம். இதயத்தை கிழித்துக் கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கமிக்கவர், நீடிய பொறுமையுள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனமாறுகின்றவர். ஒருவேளை அவர் தம் மனதை மாற்றிக்கொண்டு உங்கள் கடவுளாய ஆண்டவருக்கு தானிய படையையும் நீர்ம படையையும் நீங்கள் அளிக்குமாறு உங்களுக்கு ஆசி வழங்குவார். இதை யார் அறிவார்? சீயோனில் எக்காலம் ஊதி எச்சரியுங்கள். புனிதமான உண்ண நோன்புக்கு நாள் முடியுங்கள். வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள். மக்களை திரண்டு வர செய்யுங்கள். புனித கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். முதியோரை கூடி வர செய்யுங்கள். பிள்ளைகளையும் பால் குடிக்கும் குழந்தைகளையும் ஒரு சேர கூட்டுங்கள். மணமகன் தன் அறையை விட்டு வெளியேறட்டும். மணமகள் தன் மஞ்சத்தை விட்டு புறப்படட்டும். ஆண்டவரின் ஊழியர்களாய் குருக்கள் கோவில் மண்டபத்திற்கும் பலிப்பிடத்திற்கும் இடையே நின்று அழுத வண்ணம், ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் கொள்ளுங்கள். உமது குருவி சொத்தை வேற்றினத்தார் நடுவில் நித்தைக்கும் பழி சொல்லுக்கும் ஆளாக்காதீர்கள் என சொல்வார்களாக. அவர்களுடைய கடவுள் எங்கே என வேற்றினத்தார் கோரும் கேளுமோ? அப்பொழுது ஆண்டவர் தம் நாட்டின் மேல் பேரார்வம் கொண்டு தம் மக்கள் மீது கருணை காட்டினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பொதுவுரை பாடல். நீங்கள் பாட வேண்டியது, ஆண்டவரை இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்கிறோம். கடவுளே, உமது பேரன்பத்திற்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவமற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். ஏனெனில் என் குற்றங்களை நான் மறக்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். உன் பார்வையிலிருந்து தீயது செய்தேன்.
ஆவியை உள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும், உமது தூய ஆவியை இடமிருந்து எடுத்து விடாதேயும். மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வமான தந்தை என்னை தாக்கியருளும். என் தலைவரே என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். இரண்டாம் வாசகம். இன்றைய இரண்டாம் வாசகத்தில் திருத்தூதர் பவுல் நாம் கிறிஸ்துவின் தூதர்கள் என்பதை நினைவூட்டி இறைவனோடு ஒப்புரவு பெறுமாறு அவசரமாக அழைக்கின்றார். இப்பொழுதே அருளின் காலம், இப்பொழுதே ரட்சிப்பின் நாள் என்று கூறி தாமதமின்றி மனம் திரும்பி இறைவன் அருளை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியத்தை வற்புறுத்துகிறார். இந்த அழைப்பை உளமாற கேட்போம். இரண்டாம் வாசகம். கடவுளோடு ஒப்புரவாகுங்கள், இதுவே தகுந்த காலம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 20வது வசனம், அதிகாரம் 6 1 வரை வாழ்வு தரும் வார்த்தைகள். சகோதர சகோதரிகளே, நாங்கள் கிறிஸ்துவின் தூதர்களாய் இருக்கின்றோம். கடவுளை எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். நாம் கிறிஸ்து வழியாக நமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவமறியாத அவரை பாவநிலையை ஏற்க செய்தார். நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தகுந்த நிலையில் நான் உங்களுக்கு பதிலளித்தேன், விடுதலை நாளில் உமக்கு துணையாய் இருந்தேன் என கடவுள் கூறுகிறார். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். மாறாக ஆண்டவரின் குரலை கேட்பீர்களாக. ஆண்டவர்களோடு இருப்பாராக. புனிதத்தை எழுதிய செய்தியிலிருந்து
வாசகம் மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 1-6 மேலும் 16-18 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். இல்லை என்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளி வேடக்காரர் மக்கள் புகழ வேண்டும் என்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாய் இருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரனை போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டும் என இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும் போது வெளிவேடக்காரரை போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும் போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது, மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இதுவே தகுந்த காலம். இன்றே மீட்பின் நாள். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் கொண்டாடுகின்றோம். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இதுவே தகுந்த காலம் என்று தாயார் திரு அவை இந்த தவ காலத்துல மனமாற்றத்திற்கு நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். அந்த ஊரிலே பிச்சைக்காரன் ஒருவன் இருந்தான். அவன் எங்கு சென்றாலும் தன்னோடு ஒரு மூட்டையை தூக்கி செல்வான். அந்த மூட்டையிலே பழைய கசக்கிய காகிதங்கள், வாழ மட்டை, தேங்காய் மட்டை, அப்புறம் கொஞ்சம் பழைய கிழிஞ்ச துணிகள், இது போன்றவை எல்லாம் அந்த மூட்டையிலே இருக்கும். ஒரு முறை ஒருவர் அந்த பிச்சைக்காரனை பார்த்து, டே அறிவியற்ற பைத்தியகார பிச்சைக்காரா, இதெல்லாம் தேவையில்லாத பொருள், இதையெல்லாம் நீ வச்சுட்டு தூக்கிட்டு எங்க போனாலும் அதை தூக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறையே, உனக்கு அறிவே இல்லையா அப்படின்னு கேட்டப்ப அதற்கு அந்த பிச்சைக்காரன் இன்னும் கோபத்தோடு சொல்கிறான், யாரா
என்றால் யாவது அறிவில்லாதவர். நான் நினைத்தால் ஒரு நிமிடத்தில் இந்த மூட்டையை தூக்கி எறிந்து விடுவேன். ஆனால் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பகை என்கின்ற மூட்டையை, வறுமம் என்கின்ற மூட்டையை, சினம் என்கின்ற மூட்டையை, பழிவாங்க வேண்டும் என்கின்ற ஒரு மூட்டையை, பல்வேறு விதமான தீய செயல்கள் அடங்கி இருக்கக்கூடிய உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய இத்தகைய தீயவற்றை உங்களால் உடனடியாக தூக்கி எறிய முடியுமா என்று அந்த பிச்சைக்காரன் கேட்டான். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த தவக்காரன் நம்மை இத்தகைய மூட்டைகளை, இத்தகைய தேவையற்றவற்றை தூக்கி எறியவும் புது வாழ்வு வாழவும் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. இன்றைய இறை வார்த்தைகள் அனைத்தும் அதைத்தான் நமக்கு சொல்கின்றது. இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகம் 2 முக்கிய கருத்துக்களை நமக்கு கூறுகின்றது. முதலாவதாக, நீங்கள் ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். உங்கள் முழு இதயத்தோடு ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். இதுதான் முதல் வாசகம் நமக்கு தரும் முதல் அழைப்பு. என்ன? நீங்கள் என்ன பண்ணணும்? முழு இதயத்தோடு ஆண்டவரிடம் திரும்பி வர வேண்டும். இறைவன் கொடுக்கக்கூடிய முதல் அழைப்பு இதுதான், திரும்பி வாருங்கள். இந்த தவக்காலம் நம்மை மனமாற்றத்திற்கு அழைக்கின்ற போது நம்முடைய வாழ்விலே ஒரு யூட்டர், மனமாற்றம் என்கின்ற வார்த்தையை மெட்டனோயா என்கின்ற வார்த்தை, கிரேக்க வார்த்தையோடு சொல்வார்கள். அந்த கிரேக்க வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால் taking a U-turn, turning upside down. Taking a U-turn. இன்னைக்கெல்லாம் நம்ம கோயம்புத்தூர்ல, திருப்பூர்ல எங்க பார்த்தாலுமே சிக்னல்கள் நிறைய இல்லை. அதற்கு மாறாக U-turn. நான் கடந்த இந்த மனமாற்றத்தை பற்றி சொல்கின்ற போது சொன்னேன், கணவன் மனைவியும் போயிட்டு இருக்கிறீங்க, மனைவியோட தோழி வீட்டுக்கு போறீங்க, உங்களுக்கு வீடு தெரியாது. இப்ப நீங்க அவங்க என்ன சொல்றாங்க, ரைட் எடுங்க அப்படின்ட்டு, நீங்க காரணம் கேட்காம என்ன பண்றீங்க, லெஃப்ட் எடுத்துறீங்க. அப்புறம் என்ன பண்ணுவீங்க, திரும்ப ஒரு யூட்டர்ன் போட்டு தான் வந்து திரும்ப ரைட் எடுக்கணும் இல்லையா? அது போல தாயார் திருவை நம்மை அழைக்கின்றது, யூட்டர்ன் போல அழைக்கின்றது, வாழ்க்கையை திரும்பி பார்த்து மனமாற்றத்திற்கு அழைக்கின்றது. நீ மனம் மாறி வா, மனம் திருந்தி வா, மனம் மாற்றம் பெற்று வா என்று நமக்கு திருந்தி வர அழைப்பை கொடுக்கின்றது. இரண்டாவதாக, இந்த முதல் வாசகம் மற்றொரு அழைப்பை நமக்கு தருகின்றது. அது என்ன அழைப்புனா, உங்களுடைய உடைகளை அல்ல, மாறாக உங்களுடைய இதயத்தை கிழித்துக் கொள்ளுங்கள். மனமாற்றத்தினுடைய வெளிப்பாடாக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலத்தில் தங்களுடைய உடைகளை கிழித்துக் கொள்வார்கள். அது தங்கள் மனமாறியவர்கள் என்பதை காட்டுவதற்கு. அதே போலவே யோனாவின் புத்தகத்தில் நாம் பார்த்தோம்னா, அரசன் தொடங்கி ஆடு மாடுகள் வரை என்ன பண்றாங்க, கோணி உடுத்தி சாம்பலில் அமர்ந்து தங்களுடைய மனமாற்றத்தை வெளிப்படுத்துகிறார்கள். ஆகவே அந்த விதத்துல உங்களுடைய உடைகளை அல்ல, இதயத்தை கிழித்துக் கொள்ளுங்கள். அதைத்தான் நான் தொடக்கத்திலேயே அந்த பிச்சைக்காரனுடைய அந்த நிகழ்விலே சொன்னேன். தேவையற்ற குப்பைகள், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பகைமை என்கின்ற எண்ணம், கோபம், வர்மம், அடுத்தவர்களுடைய பெயரை கெடுக்கக்கூடியது, அடுத்தவர்களை பற்றி இல்லாதது பொல்லாத புரணி பேசுகின்றது, இது போன்ற தேவையற்றவற்ற அந்த குப்பைகளை எல்லாம் தூக்கி எறிய வேண்டும். ஆகவே
முதல் வாசகம் 2 அழைப்புகளை நமக்கு கொடுக்கிறது. என்னென்னு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். அது அப்புறம் இன்னும் உங்கள் இதயத்தை கேட்டுக்கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். ஆகவே இந்த ரெண்டையும் நினைவில் கொண்டு முதல் வாசகம் இதைத்தான் சொல்கிறது. இரண்டாம் வாசகம் இதுவே தகுந்த காலம், இன்றைய மீட்பின் நாள், கிறிஸ்துவோடு ஒப்புரவாகுங்கள். இந்த ஒப்புரவு எப்படி நாம் செய்ய முடியும் என்பதற்கு தான் மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் எந்த பகுதியை சார்ந்தது? இல்லை, மொத்தமா மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் வரை மலை பொழிவு, மலை பிரசங்கம், அந்த ஒரு பகுதியை தான் இன்று நமக்கு தரப்படுகின்றது. உங்களுடைய அறச்செயல்களை செய்யும் போது நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு இங்கு கிறிஸ்துவோடு மட்டுமல்ல 3 நிலையில 3 அறச்செயல்கள் மூலம் நாம் ஒப்புரவாக அழைக்கப்படுகின்றோம். என்னென்ன அறச்செயல்? தர்மம் செய்தல், இறைவேண்டல், நோன்பு இருத்தல். இந்த 3 செயல்களையும் நீங்கள் தவம் செய்யும் போது தர்மம் செய்யுங்கள், நீங்கள் தவம் செய்யும் போது இறைவேண்டல் செய்யுங்கள், நீங்கள் தவம் செய்யும் போது நோன்பு இருங்கள் என்று 3 இந்த 3யுமே the 3 pillars of Lent, தவக்காலத்தின் இல்லைன்னா தவத்தின் 3 தூண்கள் என்னென்ன? இறைவேண்டல், தர்மம், நோன்பு. ஆகவே இந்த 3யும் செய்ய இறைவன் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். நாம ஃபர்ஸ்ட் தர்மம் செய்கின்றது என்கின்ற போது இதை பற்றி எதிர்க்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இறை வேண்டலை எடுத்துக்கொள்வோம். இறை வேண்டல் நாம் செய்ய அழைக்கப்படுகின்றோம். இந்த நாட்களில் இன்னும் அதிகமாக, சாதாரணமாக ஒவ்வொரு நாளும் செபிக்கின்றோம் என்றால் இன்னும் அதிகமாக செபிப்பது. இதை போலவே நம்முடைய மூச்சு பயிற்சியை செய்து அதன் மூலமாக மூச்சை உள்ளே இழுக்கின்ற போது இறைவனுடைய பிரசனம் என்னுடைய நுழைகின்றது. மூச்சை வெளியே விடுகின்ற போது தீய ஆவி என்னை விட்டு செல்கின்றது. அதே போலவே நல்ல பண்புகள், அதுக்கு எதிர்மறையான பண்புகளை மூச்சை வெளியேறும் போது என்னிடத்துல அன்பு உள்ளே செல்கின்றது. அதுக்கு எதிரானது எது? பகைமை என் உள்ளத்திலிருந்து வெளியேறுகின்றது. இது போன்ற மூச்சு பயிற்சி ஒரு இறைவேண்டலாம். அதுபோல பல்வேறு விதத்துல நாம் இறைவனை வேண்டுவது, ஜெபம் செய்வது, பல்வேறு விதமான ஜெபங்கள், ஜெபமாலைகள். அதே போலவே நம்முடைய மனவல்லிய ஜெபம் என்று சொல்வார்கள். இயேசுவின் ரத்தம் ஜெயம், நம்ம என்று இயேசுவே என் மேல் இரக்கமாயிரும் என்று இப்படி சின்ன சின்ன ஜெபங்கள், இறை வேண்டல்கள், இவை எல்லாமே நம்மை இன்னும் இறைவனோடு இணைப்பதற்கு உதவியாக இருக்கின்றது. இரண்டாவது நோன்பு. இந்த நவகாலத்துல பல்வேறு விதத்துல நோன்பு இருக்கலாம். ஒரு சிலர் பார்த்தோம்னா பெண்கள் பூ வைக்க மாட்டாங்க, பொட்டு வைக்க மாட்டாங்க. இன்னும் இந்த காலத்துல அந்த பழக்கம் தெரியல, எத்தனை பேருக்கு வீட்டில் அந்த பழக்கம் தெரியல. அதே போலவே மாமிச உணவை தவிர்ப்பது. அப்படி சில பேர் இருக்கும்போது நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் கறி, அதையும் தவிர்க்க சொல்கிறீர்கள் என்று சொன்னபோது அதை நம்ம அழகாக சொல்லுவாங்க. இயேசு நமக்காக எத்தனை பாடுகள் பட்டார், அவருக்காக இந்த 6 வாரம் நம்மளால இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லி பழகினாங்க. பெரிய மனதர்களே, இது போல சின்ன சின்ன நோன்புகள் இவையெல்லாம் இருப்பதற்கு காரணம் இதை வைத்துக் கொண்டு ஏழை எளியவர்களுக்கோ அல்லது நற்காரியங்களுக்கோ நாம் அந்த தொகையை பயன்படுத்துவோம். அதற்காகத்தான் உண்டி கொடுக்கிறோம் இல்லையா?
போன வருஷம் கல்வி நிதிக்காக நாம் பயன்படுத்தினோம். இந்த வருஷம் அன்பிய பொறுப்பாளர்களோடு கலந்து பேசிக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை எதற்காக அந்த உண்டியலை பயன்படுத்துவோம், ஞாயிற்றுக்கிழமை உண்டியலை கொடுப்போம், அப்போ எதற்காக அதை பயன்படுத்துவோம் என்று நாம் முடிவு செய்வோம். நம்முடைய அவிநாசி பண்ற பார்த்தோம்னா சமூக நலக்கூடம் கட்டிக்கொண்டு இருக்கின்றோம். ஆகவே இந்த உண்டியல் தொகை அதற்காக பயன்படுத்துவதாக அன்பிய பொறுப்பாளர்கள் முடிவு செய்வோம். ஆகவே அந்த மாதிரி நம்ம எதற்காக ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்காக அந்த நோன்பு இருந்து நாம் தியாகம் செய்யக்கூடிய அந்த தொகையை கொடுப்பது, அதுதான் அந்த நோன்பினுடைய பலன். நோன்பு 6 வாரம் கறி சாப்பிடாம மீன் சாப்பிடாம இருந்துட்டு ஈஸ்டருக்கு அடிச்சு கொடுத்து அப்படி இல்லை, அதற்காக இல்லை, அதற்காக நோன்பு அல்ல. அதே போலவே ஒரு சில ஆண்கள் மது குடிக்காமல் இருக்கலாம், புகை பிடிக்காமல் இருக்கலாம், இதெல்லாம். அதனால அந்த 6 நாள் 40 நாளுக்கு அப்புறம் ஆண்டவர் உயிர்த்தார், அல்லேலூயா நானும் உயிர்த்து விட்டு டபுள் மனுஷனா இருக்கிறது அல்ல, அது நோன்பு அல்ல. நம்மையை கட்டுப்படுத்துவது அதுதான் நோன்பு. ஆகவே அப்படி வாழ அழைக்கப்படுகின்றோம். அப்புறம் தர்மம் செய்தல் அப்படிங்கிறப்ப இந்த நோன்பு இருத்தல், இன்னும் நம்மால் முடிந்த நற்செயல்கள். கவிஞர் கண்ணதாசன் சொல்வார், உனக்கு கீழே உள்ளோர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடுன்ட்டு ஒரு திரைப்பட பாடல்ல சொல்றார். ஆனா நான் அதை இன்னும் மாற்றி சொல்கிறேன், உனக்கு கீழே உள்ளோர் கோடி அவர்களை நினைத்து பார்த்து அவர்களுக்கு நற்செயல் செய், அதுதான் தர்மம். ஆகவே இப்படி இந்த 3 செயல்களை செய்ய தாயாம் திரு அவை அழைக்கின்றது. இந்த 3 செயல்களையும் திருத்தந்தை 3 பண்புகளோடு நமக்கு திருத்தந்தை பிரான்சிஸ், மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மிக அழகாக இந்த 3 இதுக்கு 3 நம்முடைய 3 முக்கியமான புண்ணியங்கள் என்னென்ன? 3 புண்ணியங்கள் மதிக்கமையில நம்ம படிச்சிருக்கிறோம். அதைத்தான் கொள்கைகளுடைய முதல் திருமணத்துல 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் நமக்கு சொல்கின்றது. என்னது? நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு. இந்த 3ஐயும் இந்த 3 லட்சியங்களோடு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஒப்பிட்டு சொல்கின்றார். அதாவது நம்முடைய நம்பிக்கை இறைவேண்டல் மூலமாக நம்முடைய நம்பிக்கை என்னாகுது? பலப்படுத்தப்படுகின்றது. நாம் நோன்பு இருந்து தவம் செய்கின்ற போது, நம்மை நாம் ஒதுக்கின்ற போது, இந்த முதலாவதாக அந்த நம்பிக்கை அது இறைவனோடு உள்ள உறவை வளர்க்கின்றது. இரண்டாவது இந்த நோன்பு இருப்பது, இது நமக்கு எதிர்நோக்கை தருகின்றது. நம்முடைய உடலை வந்து நாம் எதிர்நோக்குகின்றோம். என்னத்தை? நமக்கு மறுவாழ்வு உண்டு என்கின்றதை எதிர்நோக்குகின்றோம். அது நம்மோடு இருக்கக்கூடிய உறவை இன்னும் ஆழப்படுத்துகிறது. மூன்றாவது தர்மம் செய்தல். தர்மம் செய்தல், பிறரன்பு செயல்கள் நம்முடைய பிறரன்பை உறுதிப்படுத்துகின்றது. ஆகவே இந்த 3 புண்ணியங்கள், நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு, இந்த 3 தூண்கள் வழியாக செய்கின்றோம். உதாரணமா இந்த 3 செயல்களை பற்றி சொல்கின்ற போது, ஒரு மரத்திற்கு இந்த 3 செயல்களை உட்படலாம். ஒரு மரத்தினுடைய இது என்ன? அடிப்படையா இருக்கிறது என்ன? வேர். அந்த வேர் இறை வேர். சரி, அதுதான் அடிப்படையா. இரண்டாவது தண்டம், அது நம்முடைய நோன்பு, நாம் இருக்கக்கூடிய நோன்பு. அடுத்தது கனிகள், அந்த மரத்திலிருந்து வரக்கூடிய கனிகள், அதுதான் என்னது? பிறரன்பு செயல்கள். நம்முடைய கனிகளாக இறை வேண்டல், நோன்பு,
இதனுடைய கனிதான் தர்மம். ஆகவே இப்படியாக நாம் இந்த 3 நிலைகளிலே நம்மையே இந்த 3 தூண்கள் வழியாக இறைவனோடும் நம்மோடும் பிறரோடும் ஒப்புரவாக இந்த தவக்காலம் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. ஆகவே ஏற்போம், மன்னிப்பை வேண்டுவோம். இன்னும் இந்த தவக்காலத்திலே இருக்கக்கூடிய நாட்களிலே சிலுவை பாதை செய்து ஜப முயற்சிகள் செய்து இறைவனோடும் பிறரோடும் ஒப்புரவாகவும் அதற்கான அனுபவங்களை வேண்டி நாம் இப்போது எழுந்து நின்று நம்முடைய தவத்தின் அடையாளமாக நெற்றியிலே இந்த திருநீரை பூசுவதற்காக இந்த திருநீரை புனிதப்படுத்துகின்ற ஜெபத்தை ஜெபிப்போம். நாம் தொடக்கத்தில் சொன்னது போல எல்லாமே எரிச்சா என்ன ஆகும்? அது வெறுமையின் அடையாளமாக இருக்கின்றது. இந்த பீனிக்ஸ் பறவை அது தன்னையே அடைத்து தன்னுடைய குஞ்சு அதன் வெளியே வருவோம். இந்த பீனிக்ஸ் பறவையை பற்றி சொல்கிறோம். அது போல நம்மை இழந்து கிறிஸ்துவோடு உயிர்க்க இந்த நாட்களை பயன்படுத்துவோம். அருள் வேண்டுவோம். மனதுருகி நாம் ஜெபிப்போம். இந்த தவக்காலத்தை ஏற்ற வகையிலே பயன்படுத்த அருள் வேண்டும். மாட்சிமை மிகுந்த இறைவா, எங்கள் தாட்சியின் பொருட்டு நீ மனம் இறங்குகின்றீர். பரிகாரங்களினால் நீர் மகிழ்கின்றீர். பக்தியுள்ள எங்கள் கொண்டாட்டுகளுக்கு நீ செவி சாய்த்தருளும். திருநீற்றை பூசிக்கொள்ளும் அடியார்கள் மீது உமது ஆசியின் அருளை கனிவுடன் நீர் பொழிந்தருளும். நாங்கள் இந்த தவக்காலத்தின் தவ முயற்சிகளை பின்பற்றி சிறப்பான விதத்திலே இறைவேண்டல், நோன்பு, தான தர்மம் போன்ற நற்செயல்களாலும் எங்களுடைய தவ முயற்சிகளாலும் நாங்கள் பின்பற்றியும் தர்மங்களின் பாஸ்கா மனங்களை கொண்டாடவும் இயேசுவோடு புது வாழ்வுக்கு நாங்கள் உயிர்ப்பிக்கவும் தூய்மைப்படுத்தப்பட்ட மனதுடன் வாழவும் தகுதி பெறுவோமாக்கு எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இந்த சமயத்தில் ஏதோ வார்த்தைகளை சொல்லி ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி நாம் ஒவ்வொரு தலைமுறைகள் இந்த திருநீற்றை விபூதியை பூசியிருக்கின்றோம். மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் அல்லது மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய் மண்ணுக்கே திரும்புவாய். இதை தொடர்ந்து திருப்படியும் இருக்கும். இதோட விபூதி பூசிட்டோம். அதனால போயிடலாம் நினைக்காம முழு திருப்படியும்
மண்ணுக்கு திரும்புவார். மறவாதே என்றும் மறவாதே மறவாதே மனிதனே.
அதை நாம் வெற்றியை அடைந்திருக்கின்றோம். நம்முடைய வாழ்வில் அந்த தவ காலத்தை ஏற்புடைய காலமாக மாற்ற அருள் வேண்டி நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவனிடத்தில் ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிப்போம். அனைவரும் எழுந்திருப்போம். ஞானத்தின் முற்றிய நிறைவா, நீ கொலையாக கொடுத்துள்ள திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் இன்றைய சவால்கள் நிறைந்த உலகின் நடுவே தொடர்ந்து ஒழித்துக் கொண்டிருக்கும் உமது அழைப்பை சரியான முறையில் அடையாளம் கண்டு நீர் அவர்களிடம் ஒப்படைத்துள்ள இரு மக்களை இறைமையை நோக்கி வழிநடத்தி செயல்படவும் உமது திருமணம் நிறைவேற்றுவது அவர்கள் மகிழ்ச்சி அடையவும் அருள்தர வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் நாயகரே, ஆண்டவரே, இத்தவக்காலம் வேண்டும் கொடைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த நாள்களில் நீர் எங்கள் மீது பொழிவிக்கின்ற சிறப்பான பேரன்புக்காக, இரக்கத்துக்காக நன்றி கூறுகின்றோம். இறைவா, இந்த நாள்களை நாங்கள் பயனுள்ள விதத்தில் செலவழிக்க உமது அருளை, ஆற்றலை எங்களுக்கு தர வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கடவுள் இனத்ததை மனிதன் பிரித்ததால் இருக்கட்டும் என்று ஆசிரியரோடு குடும்ப உறவை உருவாக்கிய அன்பு தந்தையை இறைவா, எமது குடும்பங்களுக்காக உம்மிடம் வருகின்றோம். இன்றைய நாட்களில் குடும்ப உறவுகளுக்கும் ஒற்றுமைக்கும் மகிழ்ச்சிக்கும் தடையாக இருக்கும் அனைத்து தீமைகளையும் உமது இரக்கத்தால் தகர்த்தெறிந்து குடும்பங்களில் அமைதியும் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் நிலவ வர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தூய ஆவின் வல்லமை கொண்டவரான இயேசுவே இறைவா, பிற உதவுகளை நாங்கள் தன்னலம் நாடாது செயல்பட அருள் தந்துள்ள வேண்டுமென்ற இறைவா மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிகாட்டும் இறைவா, நாங்கள் ஒவ்வொருவரும் நீர் ஏற்படுத்திய திருச்சபை வழியாக நீர் வெளிப்படுத்தும் பாதைகளையும் கற்பிக்கும் உண்மை நெறிகளையும் அறிந்து அவற்றை பின்பற்றி ஆன்மீக வாழ்வுக்கு எதிராக வரும் சோதனைகளை வென்றும் அர்த்தமுள்ள வாழ்வு வாழ அருள் தர வேண்டும் என்று இறைவா மன்றாடுகிறோம். எமக்கு ஆதரவளிக்கும் இறைவா, கடின நோயினால் பாதிக்கப்பட்டு வீடுகளிலும் மருத்துவமனையிலிருந்து வேதனைப்படும் அனைவருக்காக மன்றாடுகிறோம். மக்களை வாட்டி வருக்கும் எல்லா நோய்களும் அகன்று அவர்களை சூழ்நிலையும் அவர்கள் வேதனைகள் பயன்பெற வேண்டும் என்று இறைவா மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக நாம் ஜெபிப்போம். நீங்கள் தாயும் தந்தையுமாக இறைவா, இதுவே ஏற்புடைய காலம், இன்றே மீட்பின் நாள் என்கின்ற உம்முடைய குரலை கேட்டு நாங்கள் எங்களுடைய வாழ்விலே மனமாற்றம் பெற்றவர்களாக புது வாழ்வு வாழ்ந்து இயேசுவோடு நாங்கள் பாவத்துக்கு மரித்து புது வாழ்வுக்கு உயர்க்க அருள் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இரட்சகர் மீட்பருமான் இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேட்டு ஆசீர்வதியும் ஜீவனுள்ள அன்புள்ள பிதாவே, ஆமென். இன்றைய இந்த திருப்பலியானது அருட்சகோதரிகள் கருத்துப்படி மரித்த அருட்சகோதரி வெள்ளட்டார்களுடைய ஆன்மீக இறைப்பற்றிக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. அதாவது மண்ணில் மனித நம்முடைய மறை மாவட்டத்தின் குரு அருட்தந்தை சுவாக பெடார்மின் அவர்கள் திங்கட்கிழமை அன்று இறைவனை சேர்த்தார். ஆகவே அவருடைய ஆன்மீக பாட்டிற்காக 3ஆம் நாள் திருப்பலியாக இன்று ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. Yo ya cantaré
அறியாமல் பரிகாரம் என்னை ஏற்றிடுவார். பரியாயமை நீ மாற்றிடுவார். ஐயோ யாம் தரும் காணிக்கையே அன்பாயே தாயாண்டவரே. அன்பானவர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த காலைப்படியானது எல்லாம் தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தம்மை புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் அவர்களுக்காகவும் புனிதத்தவை அனைத்தவர்களுக்காகவும் உமது கைது இப்படியே கூறுவாராக. ஆண்டவரை தவக்கால தொடக்கமாக அமையும் இப்படியே சிறப்பாக உமக்கு ஒப்புக் கொடுக்க நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். தர்ம செயல்களாலும் பிறரன்பு செயல்களாலும் நாங்கள் தீய ஆசைகளை அடக்குவோமாக்கு. இவ்வாறு பாவத்திலிருந்து தூய்மை பெற்று உம் திருமண்ணின் பாடுகளை ஆர்வமுடன் கொண்டாட தகுதி உள்ளவர்களாக திகழ்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தகர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிளக்கத்தை பின்பற்றவும் நீரே திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலொலியில் நாங்கள் பாடுவதாவது: அப்பா, தந்தையே, இறைவா, நீர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கு எல்லாம் தடுக்கும் மூற்றுமாக நீரே இருக்கின்றீர். ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை நாங்கள் அழைக்கின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவதாக. அவர் பாடுபட உடன்கலந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக
கையளிக்கப்படும் என் உடல் அவனமே இரவு விருந்தை அருந்தியது. கிணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீரருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்மின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்விலும் அப்பத்தையும் இப்படிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை உங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உனது அவையை நீர் நினைவு கூர்ந்தவர். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் தாமஸ் வாயனஸ் ஏனைய திருநிலைகளாகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை பெறச் செய்தவர்களும் தாயும் தந்தையுமான இறைவா, இந்த மாலை வேளையில, இந்த காலை வேளையில இந்த பலிப்பீடத்தை சூழ்ந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். உம்முடைய அருளின் காலமா, இரக்கத்தின் காலமா, மன்னிப்பின் காலமா, இந்த தவ காலத்தை நாங்கள் விபூதியை பூசி தொடங்கி இருக்கின்றோம். இது உம்மோடும் பிறரோடும் எங்களோடும் உலகோடும் இயற்கையோடும் உறவுகளிலே இணைக்கக்கூடிய சக்தியாக இருந்து நாங்கள் இந்த உறவுகளிலே வளர தேவையான அனைத்து வரங்களையும் நீரே எங்களுக்கு தாரும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிர்படும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இந்த திருப்பலியிலே நாங்கள் நினைவு கூறுகின்ற அருட்தந்தை பிரின்ஸ் ராபர்ட் பெல்லாமி, அருட்சகோதரி பெனடிக்டா மற்றும் எங்களுடைய குடும்பத்திலே மறித்த என் பெற்றோர், உற்றார், உறவினர், நண்பர்கள், உபகாரிகள், யாரும் இயலாத மக்களையும் முத்திரைக்கு நிலையிலே இருக்கின்ற ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க உன் திருமுன் ஏற்றுக்கொண்டோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னி தாயான தூய மாட்சிமிக்க புனித மரியா, தூய யோசேப்பு, உம்முடைய புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவராய் இருந்த புனிதர்கள் நீங்களுடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக
உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரும் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைவனுடைய அரசு உலகிலே மலர இறை தந்தையை நோக்கி நாம் ஜெபிப்போம். விண்ணுலகிலிருந்து எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை ஆபத்து துன்பமாக்கிய மெய்த்தலிருந்து எங்களை விடுவித்த எங்கள் வாழ்நாளில் அமைதியை கடைவிட நல்ல உண்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாவரும் கிடைக்கவமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்றும் திருத்துவதற்கு முடிந்தது. எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் உமது திருவையின் உயிருள் நம்பிக்கையை நோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அன்பையும் மகிழ்ச்சியும் தந்தவத்துடன் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி நாம் பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, நம் ஆண்டவர் இயேசு. இந்த தவ காலத்திலே அறச்செயல்களான தர்மம், நோன்பு இருத்தல், இறை வேண்டல் இவற்றை கடைபிடிக்க அழைக்கின்ற இயேசு இவரே. இவருடைய அன்பின் விருதுக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருத்தமும் நம்மளுடைய காத்து நித்திய வாழ்வு தருவதாக. ஆமென்.
யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வுதரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, 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 இறைவா. உலகினிலே பாருங்கள் நீ தர வேண்டும். அலைமோதும் உலகினிலே பாருங்கள் நீ தர வேண்டும். கண்டி வந்தோ மழைக்கலனி காதலித்து அரவணைப்பார். யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வுதரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா. வேறெந்த மரங்களிலே விளைத்திருக்கும் மலர்களைப் போல், வேறெந்த மரங்களிலே விளைத்திருக்கும் மலர்களைப் போல், உலகிருக்கும் நிலை கண்டு உனது மனம் இறங்காதோ, உனது மனம் இறங்காதோ. யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வுதரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, 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 இறைவா. மனதினிலே போராட்டம் மனிதனையே மாற்றுதையா. மனதினிலே போராட்டம் மனிதனையே மாற்றுதையா. குணமதிலே மாறாட்டம் குவளையும்தான் இறைவனைப் போல், குவளையும்தான் இறைவனைப் போல். யாரிடம் செல்வோம் இறைவா. கிறிஸ்தியேசுவில் பிரியமானவர்களே, இன்றிலிருந்து நாம் தவ காலத்தை ஆரம்பிக்கின்றோம். தவ காலத்தின் நிகழ்வுகள் அனைத்தும் இந்த நோட்டீஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதை பின்பற்றி அனைத்து நிகழ்வுகளிலும் பங்கேற்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். குறிப்பாக
ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சிலுவை பாதை நம்முடைய சிலுவை விரதம் நடைபெறும் இரவு 7:30 8:30 வரைக்கும். முதல் வெள்ளிக்கிழமை என்று சகோதரி நான்சி ஆரோக்கியசாமி, சகோதரி ஹெலன் மேரி ஆகியோர் வழி நடத்த இருக்கின்றார்கள். ஆகியவை பங்கு கொள்ளுங்கள். அடுத்த 27ஆம் தேதி அன்று மத்தேயு யோவான் அன்பியங்கள். ஆகவே அந்தந்த அன்பியங்கள் இருக்கக்கூடியவர்கள் இதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். ஏனென்றால் நாமும் சிறப்பிப்போம் என்று நீங்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் இது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே போலவே நம்முடைய பங்கு ஆலயத்திலே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை குழந்தைகளுக்கான திருப்பலியும் தியானமானது நடைபெறும். 12:30 மணி வரைக்கும் தான் இருக்கும். இங்கே திருப்பலிக்கு வந்தாலும் சரி, இல்லைன்னா அங்கேயே திருப்பலிக்கு வந்தாலும் மறைகல்வி ஆசிரியர்கள் குழந்தைகளோடு ஆலோசித்து அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். கடந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 பேருக்கு மேலே வந்தீங்க நினைக்கிறேன். ஆகவே அது போல வாருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போலவே 1ஆம் தேதி அதற்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இளைஞர்கள் இளம்பெண்கள். நம்முடைய இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கின்றீர்கள். ஆகவே இளைஞர்களும் வாருங்கள். அந்த தியானத்திற்கு சிறப்பாக ராஜேஷ் மற்றும் ஜெயலலிதா இவர்கள் இளைஞர்களை வழி நடத்துவதில் சிறப்பாக இருக்கின்றார்கள். பல இடங்களுக்கு சென்று அவர்கள் பல்வேறு விதத்தில் விளையாட்டு நாடகம் இது போன்ற வழி நடத்துவார்கள். ஆகவே இளைஞர்களும் வாருங்கள். அதை போலவே திருப்பணிக்கு விபூதி பூசுகின்றதுக்காக வெளியே போதும் சரி, எதுவும் பார்க்கிறேன். கடைசி தூண்ல இளைஞர்கள் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள். தயவு செய்து இளைஞர்களே, உங்களுக்கு தான் திருப்பணிக்கு வருகின்ற போது இறைவனோடு பேச வேண்டும். ஆகவே தயவு செய்து கருத்தில் கொள்ளுமாறு இளைஞர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வந்திருக்கின்றவர்கள் அதே போல இன்னைக்கு வந்து சீக்கிரமாவே நான் சாரி, நீங்க நிறைய பேர் சீக்கிரமா வந்துட்டீங்க. உங்கள் எல்லோருக்குமே பாராட்டுகள். இது காரணம். ஆகவே யோசித்து ஞாயிற்றுக்கிழமைகளில் திருப்பலிக்கு முன்பாக ஒரு 6:15 நிமிஷம் நற்கருணை ஆராதனை, அதனை தொடர்ந்து 6:30 மணிக்கு திருப்பலி. ஆகவே அதிலும் கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். நேரத்தில் வருங்களா? வைக்கலாமா? வேண்டாமா? வைக்கலாம். ஆகவே நீங்கள் அதில் கலந்து கொள்ளுங்கள். ஆகவே ஒவ்வொரு வாரம் நிகழ்வை பற்றி அந்தந்த வாரங்களிலே அறிவிக்கப்படும். ஆகவே ஆர்வத்தோடு இந்த தவ காலத்தை நாம் நம்முடைய மனமாற்றத்தின் காரணமாக பயன்படுத்துமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இதை போலவே நம்முடைய தவக்கால திருப்பயணம் கன்னியாகுமரி, குளச்சல், வன்னியூர், பாளையங்கோட்டை போன்ற இடங்களுக்கு செல்கின்றோம். ஆகவே அதற்கு கட்டணம் ரூபாய் 2600. 6 வேளை உணவு, தங்கும் இடம் எல்லாமே கொடுக்கப்படும். ஆகவே தயவு செய்து முழு தொகையும் கொடுக்கின்ற போது நீங்க எங்க உங்களுக்கு சீட் வேணுமோ அந்த சீட் கொடுக்கப்படும். ஆகவே கவனம் கொள்ளுங்கள். கடைசி வரைக்கும் காத்திருக்க வேண்டாம். சீக்கிரமா இது பண்ணுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். பிரியமானவர்கள், இந்த திருப்பணி முடிந்தவுடன் அன்பிய பொறுப்பாளர்களுக்கான ஒரு சிறு கூட்டம் நடைபெறும். நீங்க பார்த்துருக்கிறீங்க. இப்போ வந்து ஃப்ரேம் எல்லாம் போட்டு ரெடியா இருக்குது. ஷீட்டும் வந்துடும். இந்த ஞாயிற்றுக்கிழமையும் இதுக்கு தகுந்த மாதிரி ஆட்கள் இருப்பார்கள், போடலாம் என்று திட்டமிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே முடிஞ்சிருச்சு. அதே போல இன்னும் தொகைகள் கிடைத்தால் கீழையும் நம்ம பேவர் பிளாக் பேவர் பிளாக் போட்டோம். வேறு ஏதாவது எடுப்பது என்றால் கூட எடுப்பதற்கு உதவியாக இருக்கும். அதோ தலைமை என்னங்கிறது அங்கேயே கொடுத்துள்ள முடிவு பண்ணுவோம். அன்பிய பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்கள் தயவு செய்து திருப்பணி முடிந்தவுடன் எடுக்கவும். அதே போலவே நீங்கள் தான் முடிவு செய்தீர்கள். அன்பிய பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவரும் ஆண்கள் 2000 பெண்கள் 1000 என்று. அதன் பிறகு தொகை இன்னும் தேவைப்படுவதால் பெண்களும் 2000 ரூபாய்
அப்படின்னு அன்னைக்கு முடிவு பண்ணோம். முடிஞ்சவங்க 2000 கொடுக்க முயற்சி செய்யுங்க. ஏன்னா நம்முடைய ஊருக்காக, அது இல்லாம மற்றவர்களும் அன்பியத்தில் இருக்கக்கூடிய மற்ற குடும்பங்கள் கூட, இது வெறும் அன்பிய பொறுப்பாளர்களை சார்ந்தது அல்ல. நாளைக்கு எல்லாரும் சேர்ந்துதான் இதை அனுபவிக்க போகின்றோம். ஆகவே முடிந்தவர்கள் எல்லோருமே இந்த தொகையை கொடுத்து உதவுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதுபோல இந்த பணியை செய்தவர்களுக்கு பாராட்டுகள். மற்ற செலவு இதெல்லாம் வரக்கூடிய வாரங்களில் ஞாயிற்றுக்கிழமை சொல்லப்படும். ஆகவே தகுந்த விதத்தில் இன்னும் செய்யுங்க. இன்னும் கொடுக்காதவங்க தொகையை கொடுங்க, இன்னும் அதிகம் கொடுக்க விரும்புகின்றவர்கள் கொடுங்க. அதே போலவே இதற்காக, இந்த பணிக்காக அவினாஷியை சேர்ந்த திரு ஆரோக்கியநாதன் ஆக்னேஸ் குடும்பத்தார் ரூபாய் 10,000 கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க, கொடுத்துருவாங்க. ஆகவே அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளையும் இன்னும் ஒரு சில நன்கொடைகளை பெற்றிருக்கின்றீர்கள். அதுவும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்று அதனுடைய பெயர்கள் விவரங்கள் அறிவிக்கப்படும். ஏற்கனவே எங்களுக்கு 5,000 ரூபாய் கொடுத்துருக்கிறாங்க. ஆகவே அதற்கான இது. அதே போலவே இன்னும் உங்களால் முடிந்தது, உங்களுக்கு தெரிந்தவர்கள் மூலமாகவும் நன்கொடைகள், இன்னும் நம்முடைய ஊரை சார்ந்தவர்கள், வெளியிலே இருக்கின்றவர்கள், இவர்களிடத்திலும் பெற்று இருக்கிறோம்னா நம்முடைய ஊரினுடைய முன்னேற்றத்திற்காக அது பயன்படும். ஆகவே அப்படி செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போலவே வருகின்ற 8ஆம் தேதி தவக்காலம் 3ஆம் ஞாயிறு அன்று பரிகார பவனி காலை 6:30 மணிக்கு பாத யாத்திரை நாம் கடந்த ஆண்டு போல தொடங்கி அங்கிருந்து வாரணாசியிலிருந்து சிறுவைபுரம் வருவோம். இங்கு சிறுவைபுரத்தில் நற்கருணை ஆராதனையும் அதனைத் தொடர்ந்து திருப்படியானது அருந்தந்தை ஜெயராஜ் மணி மேய்தர் அவர்களுடைய தலைமையிலும் நடைபெறும். ஆகவே அன்று மதிய உணவு கொடுக்கின்றோம். ஆகவே அதற்காகவும் தொகை தேவைப்படுகின்றது. ஆகவே இதற்காக நீங்கள் கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தொகையாகவும் கொடுக்கலாம், இல்லைன்னா பொருளாகவும் கொடுக்கலாம். அரிசி அது என்னங்கிறது ஊர் அன்பிய பொறுப்பாளர்கள் கேட்டுக்கங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிராண்ட் அரிசி கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் சிரமமாக. ஆகவே எண்ணெய் இது போன்ற இது தேவைப்படுகின்ற பொருளாகவோ அல்லது பணமாகவோ கொடுக்கலாம். உங்களுடைய அனைத்து ஒத்துழைப்புக்கும் பாராட்டுக்கள், நன்றிகள். சொன்ன 3 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு நிறைய சிறப்பு பரிசு கொடுக்கப்படும். 3 வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளை கூட்டி வாங்க. இறுதி ஜெபத்திற்கு பின்பாக அவர்களுக்கு ஒரு சின்ன பரிசு கொடுக்கப்படும். தாய்மார்கள் உங்களுடைய குழந்தைகளை கூட்டிவார்கள். அதன் பிறகு தீர்த்தமானது தெளிக்கப்படும். இறுதி ஜெபத்திற்கு நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக்கு. ஆண்டவரை திருவருந்தைகளுக்கு உதவும் என்று நாங்கள் உண்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் நாட்கள் நமக்கு ஏற்புடையதாகி நாங்கள் நலமடைய உதவுவனவாக்கு. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சிறப்பு ஆசிரியருக்காக தலைவனை நாம் ஜெபிப்போம். ஆண்டவர்களோடு இருப்பதாக. இறைவன் ஆண்டுக்குரியும் திருமண தலைவர்களுக்கு ஆழமான மனத்துயரை கனிவுடன் நீர் தந்தருளும். தங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பரிசுகளை தவம் புரிவோர் இலக்கத்துடன் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக்கு. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. முயற்சிகளாலும் தான தர்மங்களாலும் இறைவேங்களாலும்
இந்த காலத்தை சீரிய முறையில் பயன்படுத்த சென்று வாழுங்கள், வாழ்க்கை பணி தொடரட்டும். தாய்மார்கள் குழந்தைகளை அழைத்து வாருங்கள். 3 வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. புனித தூமையாரே, புனித அந்தோனியாரே, புனித சூசையப்பரே, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஒரு 5 நிமிடம்